ஹலோ சொந்தங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Sennilaa Sudhaharan. ரொம்ப நாளாக நம்ம வந்து vlogs போடலன்னு சொல்லி எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து vlogs கண்டினியூ பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரொம்ப நாளாக இந்த ரெசிபி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அமுல் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கோம். இது வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நான் எப்பயுமே அமுல் டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த சாக்லேட் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து 150 கிராம்ஸு. இதை இப்போ நம்ம வந்து நல்லா பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த நைஃப் வச்சு இப்படி 2 சைடும் ப்ரெஷர் கொடுத்து இப்படி பீஸாக கட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு மெல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஹோல் சாக்லேட்டையும் இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த ஃபுல் சாக்லேட்டும் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சாக்லேட்டை வந்து நம்ம மெல்ட் பண்ணணும். ஸோ அந்த மெல்ட் பண்ணுறதுக்கு அப்படியே வெறுமனே சாக்லேட்டை மெல்ட் பண்ணாமல் நம்ம வந்து பட்டர் கூட சேர்த்து மெல்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சாக்லேட்டை வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பட்டர் இது கூட ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி மெல்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 வேஸ் இருக்குது. நீங்கள் வந்து மைக்ரோவேவ் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து 150 டிகிரி செல்சியஸில் வச்சு நீங்கள் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாட்டர் வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பவுல் வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அவனில் தான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதிலே தான் நான் மெல்ட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து அவன் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு மெல்ட் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கனாஷ் டெக்ஸ்சருக்கு நமக்கு வந்து சாக்லேட் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சாக்லேட் நீங்கள் வந்து மெல்ட் பண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறம். ஸோ இதை வந்து நீங்கள் கூல் பண்ணுறதுக்கு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் இப்போ நம்ம வந்து கிரானுலேட்டட் சுகர் வந்து 1 கப் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 1 கப் வந்து இந்த பவுலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1/2 கப் ஆஃப் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கோம். இல்லைனா நீங்கள் ஜாகரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம 3 எக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 எக்கை நீங்கள் வந்து உடச்சி போட்டு ஃபஸ்ட்டு அந்த எக்கை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு எக்காக தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1 எக்கு ப்ளஸ் கிரானுலேட்டட் சுகர், ஒயிட் சுகர் ப்ளஸ் ப்ரௌன் சுகர் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை, எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே, ஆனால் விஸ்க் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 1 எக்கு வந்து நம்ம அடித்து எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த எக் இதே மாதிரி 3 எக்ஸும் நம்ம வந்து ஒன் ஆஃப்டர் தி அதர் வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து செகண்ட் எக் போட்டுட்டு நான் வந்து பீட் பண்ணுறேன். இந்த பீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்கு நல்லா வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். சுகர் எல்லாமே நல்லா பீட் பண்ணி மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். ஸோ இப்போ 2 எக்ஸும் வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ 3rd எக்கு போட்டு நம்ம பீட் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஒரு எக்காக நீங்கள் போட்டு பீட் பண்ணி எடுங்க. 3 எக்கும் ஒரே டைமில் போட்டு நீங்கள் பீட் பண்ணி எடுக்கக்கூடாது. அப்புறம் நமக்கு வந்து அந்த ஃப்ளஃபியாக வராது, நமக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்து வராது உங்களுக்கு 3 எக்கு ஒரே டைமில் போட்டிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரௌனி வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம 3rd எக்கும் போட்டு பீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு தடவை விஸ்க் வச்சு ஒரு தடவை பண்ணுறேன். நீங்கள் வந்து ஹோல் ப்ராசஸும் இந்த மாதிரி விஸ்க் வச்சு கூட பண்ணலாம். ஸோ என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குன்றதுனால டைம் வந்து நம்ம கன்சியூம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு தடவை விஸ்க் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ரௌனி ட்ரேவை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ என்கிட்ட வந்து இப்போ இந்த பட்டர் அப்ளை பண்ணுற ப்ரெஷ் வந்து நான் எங்கே வச்சேன்னு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து கையிலே அப்ளை பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட ப்ரெஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட பட்டர் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் வச்சு கூட க்ரீஸ் பண்ணிக்கலாம் டின்னு. ஸோ இப்போ இந்த ப்ரௌனி ட்ரேயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை வச்சு நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு நம்ம செட் பண்ணிட்டக்கப்புறம் நம்ம திருப்பியும் வந்து பட்டர் அப்ளை பண்ணணும் பேப்பரில். ஸோ நான் அதுவும் நான் வந்து கையிலே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம க்ரீஸ் பண்ணிட்டோம் ப்ரௌனி டின்னு. ஸோ இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட் அண்ட் பட்டர் வந்து கூல் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எக்கு கூட வந்து ஆட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த சாக்லேட் கலரில் வந்து நமக்கு பேட்டர் கிடச்சிரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். மைதா இல்லைனா ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து நம்ம 1/2 கப் எடுத்திருக்கோம். 1/4 கப்பு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சீவில் போட்டுட்டு
ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. மைதா ஃபஸ்ட்டு போட்டோம், இப்போ வந்து கொக்கோ பவுடர் போடுறோம். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பேட்டரோடையே நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா நைஸாக சீவ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இப்போது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு நீங்கள் வந்து விஸ்க் யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கரண்டி வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏர் பபிள்ஸ்லாம் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகிற மாதிரி நீங்கள் நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸும் வெட் இன்க்ரீடியன்ஸும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரௌனி ட்ரேயில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, நீங்கள் வந்து ப்ரௌனின்றதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாகவே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா வேறு டின்னில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அது மாதிரி பண்ணாமல் நான் எல்லாத்தையுமே ஒரே ட்ரேயில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ப்ரௌனி வந்து கொஞ்சம் ஹைட்டாக வந்துச்சு. இப்போ எல்லா பேட்டரியும் வந்து நம்ம வந்து ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து டேப் பண்ணிக்கிட்டோம். பிகாஸ் ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடும் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது. நெக்ஸ்ட் நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மேலே வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தூவி விட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வேறு நட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நட்ஸும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் எல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸ் வந்து நீங்கள் பேட்டரோடையே சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ப்ரௌனிக்குள்ளே வந்து நிறையா அந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாம் வந்து அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். நான் வந்து நட்ஸும் வந்து இது கூட ஆட் பண்ண போகிறேன். மேலே நான் வந்து கொஞ்சம் வந்து கேஷ்யூஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இது மேலே ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் நமக்கு ப்ரௌனி, அதனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், ப்ளெயின் ப்ரௌனி வேணும்னா நீங்கள் இதெல்லாமே ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் வந்து அவனில் வச்சிடலாம். ஸோ இப்போ நான் அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 10 மினிட்ஸ் 150 டிகிரி செல்சியஸில். இப்போ நம்ம 180 டிகிரி செல்சியஸ் வச்சு ஒரு 30 to 40 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து நான் ஹைட் அதிகமாக நான் நிறையா வந்து பேட்டர் ஊற்றிட்டேன் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வச்சுருந்தேன் டைமிங்கு. ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட நான் வச்சுருந்தேன். ஸோ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு டைம் லாப்ஸ் வீடியோ இது. ப்ரௌனி வந்து நல்லா ஃப்ளஃபியாக கேக் மாதிரி மேலே வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் செட்டில் ஆச்சு. ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், செம்மையாக வந்துருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஆசையாக எனக்கு எப்படா அது முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக ப்ரௌனி வந்து டைமிங் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரௌனி வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் அதை கூல் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபட்ஜி ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் அதில் வந்து கோல்டன் ஃபாயில்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் கார்னிஷ் பண்ணி ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்க சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.